பார்க்கறதுக்கு முதல்ல ட்ரெயிலர் பார்த்துருவோமா? ஒரு நல்ல லவ் சீன்ஸ் இருக்கு, எமோஷனல் ஃபேமிலி சப்ஜெக்ட், நிறைய ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் எல்லாமே யதார்த்தமா இருக்கும். நீங்க அத்தனை பேரும் ஃபேமிலியோட வந்து தியேட்டருக்கு வந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் சந்தோஷமா இருக்கணும். நல்ல என்டர்டைன்மெண்ட் இது பண்ணிருக்கோம். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப்ல படிச்சு பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி. நன்றி நன்றி. இப்ப அருண் விஜய் சார் பேசுவாரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல, அதுவும் இவ்வளவு பெரிய கூட்டத்துல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஜூன் 17 யானை வெளியில வரப்போகுது. உங்க எல்லாரையும் வந்து சந்திக்க போறோம். சார் சொன்ன மாதிரி ஹரிசோட படத்தோட ஸ்பீட் கண்டிப்பா படத்துல இருக்கு. ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு குடும்பம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமா கண்டிப்பா இருக்கும். எனக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு படமா இருக்கும். எல்லாரும் அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம். அதுக்கான பலன் நீங்க தான் கொடுக்கணும். முக்கியமா இந்த படத்தை ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ரியல் ஸ்கிரிப்ட்ல பண்றேன். ஸோ ஐ திங்க் இது இந்த புது அவதாரம் நீங்க கண்டிப்பா நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து என்னோட படங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களோட வரவேற்பை நான் தொடர்ந்து நம்ம வந்து ப்ரமோஷனுக்காக பல ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ முதல் கட்டமாக உங்களை எல்லாரும் வந்து சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லாரும் அவ்வளோ உழைத்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ பாய். இந்த படம் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எனக்கு 2.5 வருஷம் கழித்து இந்த படம் தியேட்டரில் வருதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து ஆல் சென்டர் படமாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. படத்தை பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து இதை அப்ரிஷியேட் பண்ணணும் தான் அதை நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ இங்கே ஆரம்பித்ததில் ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ந்து என்னோடய படங்களுக்கு வித்தியாசமான படங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த படம் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான படம். ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜூன் 17 உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு எமோஷ்னல் ஸ்கிரிப்ட் வித் ஆக்ஷன் ஃபுல்லாக ஒரு வெறும் அடிதடியாக நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு நல்ல கதைக்குள்ள ஒரு ஆக்ஷனுக்காக அப்படி ஆரம்பித்ததுக்காக இதில் வந்து ஃபேமிலியோட மக்கள் பார்க்குறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காமெடி நல்ல ஒரு ட்ராக் இருக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி நல்ல சாங்ஸ் இருக்குது. மாதிரி எல்லா அம்சங்களும் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்த்தா 2.5 மணி நேரம் நல்ல சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாம். மாதிரி இன்றைக்கி வந்து நான் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரமோஷனை. இப்போ எல்லோரும் வந்து மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு நன்றி. தேங்க்யூ. வேறு ஏதாவது கேள்வி? நான் வந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு அந்த கதைக்கு ஏற்றப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அதுக்கேற்றப்படி ஒரு மேக்கிங் போட்டுருக்கேன். இப்படி தான் ஒரு படம் ஒன்று எடுக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். கதை ஒன்று வரும், அதை நோக்கி போயிட்டு இருக்கேன்.
இதுக்குள்ளே இப்படி ஒரு சமூக சிந்தனை வைக்கணும்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சமூக சிந்தனை இருந்தால் உண்டு. அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய லெவலில் படம் முழுவதும் சமூக சிந்தனை இருக்காது. ஏதாவது ஒன்று ரெண்டு சீனில் ஏதாவது இருந்தால் இருக்கணும். அதை எனக்கு கூட ஸ்பெஷலாக இருக்குன்னு அதே மாதிரி பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய படம் எல்லாமே யானை வந்து தெலுங்குலேயே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம், கன்னடத்துலேயே டேரக்டாக ரிலீஸ் ஆகுது, கேரளா ரிலீஸ் ஆகுது, ஹிந்திலேயும் நாங்கள் டப்பிங் கொடுத்துருக்கோம், எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. பட் பேன் இண்டியா ஃபில்ம்ன்ற போர்டுன்றது வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறது தான். ஸோ அது மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் எல்லாமே அப்படி வந்து ரிலீஸ் ஆகும். அது கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட தான் கேட்குறோம். நிறையா தேட்டர் போட்டிருக்காங்க. 17ஆம் தேதி ரிலீஸ் போகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் எல்லா தேட்டரும் போட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த நம்பர்ஸே எங்களுக்கு தெரியல. இல்லை, ஏன்னா இந்த கதை களமும் சரி, இது வந்து சொன்ன மாதிரி இது நம்ம ஊர் சவுத் டவுன் சவுத் சம்மந்தப்பட்ட ஒரு கதைன்றதுனால வி தாட் வில் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் ஹியர். இல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் சம்மந்தப்பட்ட ஏரியா நடக்கிறேன். பண்ணிவிடுவோம், சீக்கிரமாக பண்ணிவிடுவோம். இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோட கேரக்டர்லேயே வந்து யானையோட குணாதிசயம். யானை வந்து எல்லாத்தையும் தூக்கி சொல்லிக்குவோம். ஆனால் எனக்கே ஒரு நாள் கோவம் வரும்போது என்ன பண்ணும், தூக்கி போட்டு மிதிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக கொடுத்துக்கிற ஒரு கேரக்டர் எல்லாம். ஆனால் கோவம் வந்து அது வந்து எல்கே எல்லாமே போயிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அதனால தான் அந்த டைட்டில் வச்சு. இல்லைங்க, அரசியல் இது யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அனுப்புறது. என்னென்ன இல்லை, எங்கள் கதையை பற்றி கேட்டிங்கன்னா இது வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு கதையாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு ஆனால் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. நிறைய நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இதில் நம்ம ஆக்ஷன் இருக்குது, ஹரிசரோட ஸ்பீட் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் எக்ஸைட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை தான். சினிமாலாம் பார்த்தீங்கன்னா 50 நாள் ஒரு வாரமே ஆயிடுச்சு. ஒரு வாரம் தாண்டி பார்க்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைய கலைகள் அமைச்சு படத்தை தயார் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, பேட்டர்ன் மாறிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு கோயம்புத்தூர் தான் 5 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோம். இன்னைக்கு 40 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, 50 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்க்ரீனும் ஒரு நேரத்தில் பெரிய படம்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்க்ரீன்லையும் போடுறோம். ஸோ அந்த பேட்டர்ன் மாறுது. இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்துட்டா நல்லது, அடுத்த வாரம் பார்த்தா ரொம்ப பழைய படம் பார்க்குற தாட் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம வழி அமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லா ஸ்க்ரீனும் புக் பண்ணி எல்லோரும் ஒரே நேரத்தில் வாங்க, சந்தோஷமாக பாருங்கள். இதுதான் ஒரு ரூட். பேட்டர்ன் மாறிட்டே இருக்கு. பிஸ்னஸ் என்றைக்குமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், இன்னைக்கு பாருங்கள், தேட்டரில் வந்து நிற்கிற இந்த க்ரௌடை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நமக்கு. நான் இவ்வளோ க்ரௌடெல்லாம் தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து உள்ளே போய் பார்த்தா அப்படி ஆயிரக்கணக்கில் மக்கள் அப்படி நின்று அப்படி ஆரவாரமாக இருக்கும்போது இது என்னடா இது பழைய காலத்துக்கு போன மாதிரி ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நேற்று வந்து நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்துகிட்ருக்கோம். மேபி இன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் கிடைக்கல. ஆனால் எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீமுக்கும் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். குறிப்பாக அந்த திரைத்துறையினருடைய அந்த அரசியல் வருகை எப்படி சார்? அதாவது முதல்ல ஒரு சிலர் வந்தது, இன்றைக்கி எல்லா நடிகர்களுமே இப்போ அரசியல் பார்வையை பார்க்காங்க சார். அரசியல் நடிகர்கள் எல்லாருமே வந்து அரசியல் எல்லாருமே யாரெல்லாம் சொல்கிறீங்க? நடிப்பு வந்தாலே அப்படியே அரசியல் அடுத்தது அப்படி கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி என்னை பற்றி என்ன சார்ந்து கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு வந்து என்னோட தொழில், நான் இன்னும் என்னென்ன இதில் பண்ணணும், என்ன மெருகேற்றிக்கணும், இந்த ஒரு விஷயந்தான். அரசியல் ஆசைகள் உள்ளவங்களை அது வரக்கூடாதுன்னு யாருமே இங்கே சொல்லலை. அது அவங்களோட விருப்பம். இந்த திரைப்படமும் வந்து ரெட் ஜோன் தான் ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லை என்னென்ன இந்த யானை திரைப்படம் ரிலீஸ்? இது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா ஏரியாஸ்லேருந்தும் வாங்கியிருக்காங்கண்ணே. மொத்தமாக கேகேஆர்னு ஒரு ப்ரொடக்ஷன் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க பிரித்து எல்லாரும் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அதுவும் ஆல் ஓவர் நல்லா பெருசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, நம்ம ஆக்சுவலாக
அப்பப்போ எப்பயாவது நான் விடுறது உண்டு. பட் அதில் பயங்கரமாக சார் உங்களோட ரெகுலர் ரொட்டீனை சொல்லுங்கள் சார், எங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது அப்படின்னாங்க. பின்னாடி நான் அது வந்து எல்லாருக்குமே ஒரு நிறைய வீடியோஸாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு விருப்பம். ஏன்னா நம்மளே ஒரு நடிகனாக இருக்கும் போது நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும் மற்றவங்கள. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் அது இன்ஸ்பயர் ஆகிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஃபீல்டில் நான் இருந்துட்டு அந்த ஒரு விஷயம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ஒரு டிசிப்ளின்டாக இருக்கேன், அது வந்து எல்லோரும் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு வந்து அது அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுதுன்னும் போது கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது தொடர்ந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த படத்தில் சமூக வலைதளங்களில் உங்களோட ஃபேன்ஸ் சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் கிளாஸ் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி மோதல்கள் இல்லைம்மா, அது வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து எங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு வேறுபாடுமோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போது தொடர்ந்து இப்போ ட்ரெய்லரே அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஸோ நம்ம வந்து 25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ எனக்கு வந்து என்னோட ட்ராக் வேறு, அவரோட ட்ராக் வேறு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு எந்த நிலைமையில் இருக்காருன்னும் போது. ஸோ ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஸோ ஃபேன்ஸுக்கு சொல்ல வந்து ஸ்ப்ரெட் லவ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே ஈக்குவல். ஸோ அவ்வளோதான் சொல்லுங்கள். தேங்க்யூ. சார் இவருடைய கம்பெனி அதாவது ஹரிசாரோட இல்லை, நான் சொன்னேன் இந்த படமே எனக்கு ஒரு நிறைய சவால்கள் இந்த படத்தில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹரிமான்ஸோட ஸ்பீடு எனக்கு தெரியும். அண்ட் ஸ்பீட் மட்டும் கிடையாது, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றது நமக்கு ஒரு நடிகனாக வந்து இந்த படத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன எதிர்பார்ப்பார்ன்றதும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியே ஸ்கோப் இருந்துச்சு, நிறைய டைமென்ஷனை என்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கே தெரியும் என்னென்ன எமோஷன்ஸை நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன், எந்தெந்த விதத்தில் எக்ஸல் பண்ணியிருக்கேன், ஆக்ஷனில் இன்னும் என்ன நடந்திருக்கு என்றது எல்லாமே தெரியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட், இதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் பாராட்டுகள் பெறும் அப்படின்ற நம்பிக்கை தான் எனக்கு. தேங்க்யூ.